கைஸ் ஒரு வழியாக சிஎஸ்கேவோட ஐபிஎல் 2026 சீசன் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசி மேட்ச்ல இன்டென்ட்டோட ஆடினானுங்க பாருங்க, தெய்வங்களா அவங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அந்த மேட்ச்ல ரிவ்யூ பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன கேட்டால் எனக்கு பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு பாரமே போன அளவுக்கு ஃபீல் இருந்துச்சு கைஸ். எஸ்ஆர்எச் மேட்ச் அன்னைக்கு டிப்ரெசிங்காக இருந்துச்சு, ஒரு 2-3 நாள் ரொம்ப டிப்ரெசிங்காக இருந்துச்சு. ஜிடி மேட்ச்லாம் நடக்கும்போது பெருசாகவே ஃபீல் பண்ணல கைஸ். ஆடுங்க பரவாயில்ல, இதுக்கு மேலே நான் அடிச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்லன்ற மாதிரி தான் நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால பெருசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, தோத்தாச்சு, முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. ஜஸ்ட் அந்த கார்த்திக் சர்மா வரும்போது அவரோட இன்னிங்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி ஆடுறாரு, ஏன்னா ஃபுல்லாக ஹை பவுன்ஸு பேஸ் பவுலர்ஸ் தானே இருக்காங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறான்னு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்து பார்த்தாங்க. அதில் ஒரு குட்டி சந்தோஷம் கிடச்சிது. அந்த பையன் அந்த அளவு பேஸ் போட்டாலும் கூட ஆன் டாப் ஆஃப் த பால் போய் ஆடுறாரு. சூப்பரான ஃபுட் ஒர்க் அகைன்ஸ்ட் பேஸ். எந்த ஒரு மொமெண்ட்லையும் அகைன் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு மொமெண்ட்லையுமே ஒரு பாயிண்ட்லேயும் ஸ்டக் ஆன மாதிரி தெரில. அப்படியே பேரலாக பார்க்கணும்னா ஜிடியில் சாய் சுதர்ஷன் அவர் வந்தபோது கூட இப்படியே தான், எந்த ஒரு மொமெண்ட்லையுமே எந்த ஒரு பவுலிங் அட்டாக் எங்கேசா ஸ்டக்கான ஃபீலே இருக்காது. அவர் பாட்டு அவர் டெம்போவில் ஆடிட்டு இருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆயிருப்பாரு. அசால்ட்டாக ஒரு 60-70 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அவரோட பேட்டிங் ஸ்டே அந்த மினிமம் 15-20 பால்ஸில். ஸோ அது அந்த கேமில் கிடைச்ச பெரிய பாசிட்டிவ் தான். நம்ம எம்எல்சி இன்னொரு 1 மந்த்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. இது முடிஞ்ச அப்புறம் அங்கே ஒரு போஸ்ட் பார்த்தேன், நம்ம டிஎஸ்கே ஹேண்டில் இருந்து 30 நாளில் எம்எல்சி தொடர போகிறதுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதை வேற பார்த்தேன். அந்த டீம் வேற நம்ம ரிவ்யூ பண்ணணும். ரஃபாக மற்ற டீம்ஸ்லாம் பார்த்தேன். மற்ற டீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம செகண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மேத்யூ ஷாட் ஒரு டீமில் இருப்பார், அந்த டீம் ஃபஸ்ட்டு, நம்ம டீம் செகண்ட் மாதிரி இனிஷியலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. சரி, இந்த கேம்பில் நம்ம டீமில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, யாரை போடலாம், எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு, எப்படி ஃபில் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். கூடிய சீக்கிரம் அதை நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இன்னும் 2-3 நாள் ஆகும். நான் இப்போ தான் இன்டெப்த்தாக எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஹோல்ஸ் இருக்குது, எப்படி அட்ரஸ் பண்ணலாம், எந்தெந்த பிளேயரை ரிலீஸ் பண்ணலான்றதை முதற்கொண்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் அஜ்மல் பிரதர் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி மற்ற டீம்ஸில் யாரெல்லாம் வெளியே வருவான்னு பார்த்துட்டு ஸோ அந்த பிளேஸில் யாரெல்லாம் எடுக்கலான்ற மாதிரி அந்த ஆங்கிளில் யோசிச்சு வீடியோ ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி செம்மையான ஐடியா கொடுத்துருந்தாங்க. நான் அதையும் சேர்த்து தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோ பெருசாக இருந்துச்சுன்னா மேபி 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ரைட், இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த ஒரு நியூஸ் பார்த்தேன். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட போன வருஷமே ஒரு எக்ஸ் இந்தியன் கோச் வந்து விசாரிச்சிருக்காரு போல், இந்த மாதிரி கோச்சிங் ரோலுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா இல்லையான்ற மாதிரி. இது ஈஸியான கெஸ் தான். எக்ஸ் இந்தியா கோச்ன்றாங்க, சிஎஸ்கேன்றாங்க. ஸோ இந்தியா சிமெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ராகுல் டிராவிட தான் பாயிண்ட் பண்ணுது. அவர் ஆர்ஆரில் தான் இருந்தார், அவரை தான் தூக்கிட்டு இப்போ சங்ககரா உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அவரோட புவர் பர்ஃபார்மன்ஸ்னால. அதுக்கப்புறமா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசியிருக்கார் போல. அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அண்ட் ராகுல் டிராவிடும் ப்ராப்ளி எனக்கு இந்த மாதிரி டீம் வேணும், ப்ராப்ளி எம்எஸ் தோனி போனதுக்கு அப்புறம் வேணுன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் போல. இந்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த நியூஸில் போட்டிருக்காங்க. ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா பேசிக்கான டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் பெருசாக பண்ண மாட்டார். அண்ட் மோர் ஆஃப் டேட்டா ட்ரிவன் கோச். டேட்டா என்ன சொல்லுது, அந்த டேட்டாலேருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக எடுக்கலாம், எதெல்லாம் எடுத்தால் மேட்ச்சில் செட் ஆகுன்ற அளவுக்கு அந்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் பக்காவாக எடுப்பார். இது கம்ப்ளீட்டாக இந்தியன் டீமில் அவர் எப்படி பண்ணாரோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிற ஒப்பீனியன். பட் ஆர்ஆரில் எப்படி பண்ணியிருக்காருன்றதை நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால் பெருசாக என்னால் சொல்ல முடியல ஐபிஎல் ஏன் தப்பாக போச்சுன்னு. ராகுல் டிராவிட் இந்தியன் கோச்சாக இருக்கும்போது அந்த 2024 வேர்ல்டு கப் வந்து நம்ம வின் பண்ணியிருந்தோம். அந்த அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸில் நடந்த டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்டில் என்ன லெவல் ஆஃப் டிகிரியில் ஸ்விங் ஆகுன்ற வரைக்கும் கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அனலிஸ்ட் கிட்ட இருந்து ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா வாங்கி அதுக்கேற்ற டீம் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதுக்கேற்ற டிசிஷன்ஸ் தான் எடுத்தாங்கன்ற மாதிரி அஸ்வின் அவரோட வீடியோவில் சொல்லியிருப்பாரு. டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் எல்லாம் பக்காவாக எடுப்பார். அண்ட் அவரை விட ஒரு பெஸ்ட் கோச் கிடைக்க மாட்டாங்க. ஒரு அண்டர் 19 ஆர் ஒரு யங் இந்தியன் பேட்டரையோ பவுலரையோ க்ரூம் பண்ணுறதுக்கு அதுக்கான நிறைய இன்புட்ஸ் அவர் தருவார். அண்ட் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு. அண்டர் 19 சரி, ஆர்ஆருக்கும் இந்த மாதிரி நிறைய அன்னோன் ஜேம்ஸ், அண்டர் 19 ஜேம்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு நல்ல டிசிஷனாக தான் இருக்கும் சப்போஸ் இவர் வந்தால் கூட. அண்ட் ஈவன் இன்னொரு பாயிண்ட் அதில் அழகாக போட்டிருந்தாங்க, இன் ஜென்ரல் சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சஸ் எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான். ஸோ அதனால இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் க்ரூம் பண்ணுறது, ஃபைன் பண்ணுறதெல்லாம் அசிஸ்டன்ட் கோச் கிட்ட தான் போகும். ஸோ எந்த அளவுக்கு ஹெட் கோச்சோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் எடுப்பாங்கன்றதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்திருக்கு. அண்ட் ஈவன் தான் அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஃப்ளெமிங்கும் அந்த மாதிரி கேம்ப் நடக்கும்போது வந்து அவரோட கண்களால் சில பிளேயர்ஸ்லாம் பார்த்து எடுத்திருக்காங்கன்ற மாதிரி அதில் போட்டுருந்துச்சு. ஸோ ஓவர்சீஸ் கோச்சாக இருக்கிறனால மற்ற டோர்னமெண்ட்ஸையும் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டார். அண்ட் ஈவன் அவர் ஃபாலோ பண்ண நினச்சா கூட அந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் பெருசாக இருக்க போகிறதும் இல்லை. அண்ட் அவரும் அதுக்கான டைமும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை. எம்எல்சி டக்குன்னு வருது, ஜேஎஸ்கே SA20 டக்குன்னு வருதுன்னு கண்டினியூஸாக அவருக்கு டோர்னமெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. அண்ட் பர்டிகுலராக பிரியான் ஷாரியா, சாகிப் ஹுசைன்லாம் சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும் போட்டுருந்துச்சு. பட் ஈவன் தென் சாகிப் ஹுசைன் ஒரு நெட் பாலராக தானே இருந்திருக்காரு. அப்போ ஃபிளமிங் பார்த்துருப்பார்ல. ஸோ அப்பயும் ஏன் எடுக்கல, ஏன் ரிஸ்க் எடுக்கலன்ற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் எழுப்பலாம். அண்ட் இந்த பாயிண்ட் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். இது நேச்சுரலாக கோயின்சைட் ஆகுதா என்னன்றது தெரியல. பட் 2023 இருந்தால் அந்த SA20 வந்துச்சு. SA20 அண்ட் MLC24 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பேரலாக இது வந்ததுக்கு அப்புறம் தான் சிஎஸ்கேயோட பெர்ஃபார்மன்ஸும் ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு பேரலாக தான் நம்ம MS தோனி கேப்டன்சிலேருந்து வெளியும் வந்திருக்கும். ஸோ மேபி ஒரு நேச்சுரல் கோயின்சிடென்ஸாக இருக்கலாம். பட் ஸ்டில் அது ஒரு பாயிண்ட் டு கன்சிடரில்.
மேபி இதுக்கு போட வேண்டிய எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை அன்ஃபார்ச்சுனேட்லி மீதி 2 டீமையும் ஹேண்டில் பண்ணுறதுனால போடாமல் கூட இருக்கலாம். 3 டோர்னமெண்ட்டும் அதுவும் கண்டினியூஸாக பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பேரலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் உடனே கேப்பே இல்லாமல் அடுத்து தொடங்குற மாதிரி இருக்கும். ஸோ மேபி ஐபிஎலுக்கு மட்டும் இந்தியன் கோச் வச்சுக்கிட்டு மீதி 2 டோர்னமெண்ட்டையும் நீங்கள் இப்போதைக்கு பார்த்துக்கோங்கன்ற மாதிரி கூட விடலாங்க கைஸ். அண்ட் பர்சனலி எனக்கு கேட்டிங்களா, அதுவே ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். அண்ட் பர்சனலி எனக்கு மற்ற 2 லீகில் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போன்ற நிலமையில தான் நான் இருக்கேன். அதில் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போ, முதல்ல சிஎஸ்கேவை இங்கே கரெக்டான ரூட்டில் கொண்டு வா, அதுக்கப்புறம் மற்ற 2 லீகை பார்த்துக்கலான்ற மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஈவன் நம்ம எம்எல்சியில் லாஸ்ட் இயரை வின் பண்ணியிருக்கணும், நல்ல டீம். அண்ட் இந்த வருஷம் செகண்ட் பெஸ்ட் டீமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணால் வின் பண்ணிடலாம். பட் ஜென்ரலாக ஃபிலிமிங்கிட்ட அந்த சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் நிறையா பார்த்துட்ருக்கோம். அதை மட்டும் இந்த சீசன் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளியராக ஃபர்ஸ்ட் 11ஓட ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. அண்ட் போன வருஷம் லாஸ்ட்டாக கொஞ்சம் லக்கும் செட் ஆகலை. அந்த குவாலிஃபயராக என்னமோ மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு, ஒரு பாயிண்ட் நமக்கு மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜேஎஸ்கே மெகா ஆக்ஷனில் அவங்க சொதப்பிட்டாங்கன்றதை நம்ம பார்த்துருந்தோம். பிரவிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வெயிட் பண்ணுற சுச்சுவேஷனில் டாப்பில் ஒரு 2-3 பிளேயர் மிஸ் ஆகி கடைசியாக முல்டருக்கு ஹை அமௌண்ட் கொடுத்து எடுத்திருந்தாங்க. எனிவேஸ் இந்த மூவ் நடக்குதா இல்லையா, நெக்ஸ்ட் இயர் நடக்க போதா, அதுக்கு அடுத்த வருஷம் நடக்க போதா, இல்லை ஃப்ளெமிங்கே அடுத்த வருஷம் நல்லா பண்ணி வின் பண்ணுவாரா, கப்படிப்பாருன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஈவன் ராகுல் டிராவிட் வரதா இருந்தாலும் எம்எஸ் தோனி போனால் தான் வருவன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு வேறு இதில் போட்டிருக்கு. அண்ட் இந்த பாயிண்டை ஜஸ்ட் நான் டச் பண்ணணும் கைஸ். எம்எஸ் தோனி அடுத்த வருஷம் வருவாரா இல்லையான்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி ருத்து சொல்லியிருப்பாரு. விச் இஸ் அகைன் ட்ரூன்னு நமக்கும் தெரியும். இதை நான் போன வருஷமும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா போன வருஷம் இந்த மெகா ஆக்ஷன் ரிட்டன்ஷன் அப்போ கூட அவர் பொய் சொல்கிறாரா, யார் என்ன சொல்கிறாங்க, யார் உண்மை யார் போயின்றது யாருக்குமே தெரியல. எம்எஸ் தோனி சிஎஸ்கே விஷயத்தை இந்த மீடியாக்காரங்களே நிறைய ஊதி பெருசாக்கி விட்டுடுறாங்க. அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் இதில் எது உண்மை எது போயின்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் எம்எஸ் தோனி ஸ்டைல் ஆஃப் விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்திருக்கு. ஐ திங்க் அவர் இன்ஜர்டாக தான் இருந்திருக்காரு, ஸ்டில் டீமோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருன்றதான் அப்படி தான் நான் நம்ப தயாராக இருக்கேன். ஸ்டில் அப்படி இருந்தாலும் கூட கடைசி மேட்ச் அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு கைஸ். மேபி அவர் இதோட ரிட்டையர் ஆகிறனால கிளம்பி போயிட்டாரானா, விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் இயர் ஆடலைன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் சப்போஸ் அவர் நெக்ஸ்ட் இயர் வர மாதிரி இருந்தாருன்னா இப்படி பண்ணது கண்டிப்பாக தவறான முடிவு தான். அண்ட் பொதுவாகவே என்ன டிசிஷனாலும் எம்எஸ் தோனி கடைசியாக தான் சொல்லுவார், எங்களுக்கே தெரியாதுன்ற அளவு தான் மேனேஜ்மெண்ட் இருந்திருக்காங்க. அண்ட் அகைன் நாங்கள் சொல்லிக்கிறேன் கேஸ், இது உண்மை எதுவும் போயின்னு தெரியல. பட் ஸ்டில் நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்திருக்கு. எம்எஸ் தோனி ரிலேட்டட் எந்த நியூஸ்னாலும் கடைசியில் தான் எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. டில் ஒன் பாயிண்ட் இட் இஸ் அப்சல்யூட்லி ஓகே கைஸ். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களும் டீமில் இன்வால்வ் ஆகலைன்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் கரெக்டாக உங்களோட ரோலில் சரியாக பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அவரை ரொம்ப நீங்கள் கடைசியில் தான் சொல்லுவேன், நான் கடைசி நிமிஷம் நாளைக்கு தான் சொல்லுவேன், அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன்றதான் தவறான முடிவு. எண்ட் ஆஃப் த டே ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா எனக்கு சிஎஸ்கே நல்லா இருக்கணும், சிஎஸ்கே எல்லாத்தையும் மாற்றணும். ஃபேன்ஸோட எமோஷன்ஸ்லாம் யாரும் விளையாடாமல் எல்லாருமே காசு கொடுத்து வந்து பார்க்குறாங்க. நம்ம டீம்லாம் ரொம்ப பூரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டியும் ஃபேன்ஸ் வந்து அவங்களோட வாழ்க்கையில் 4-5 மணி நேரம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு காசு கொடுத்து கிரவுண்டுக்கு போகிறாங்க, இல்லை டிவியில் மேட்ச் பார்க்குறாங்க, இல்லை டீமில் என்னெல்லாம் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னு இருக்கும் பொழுது எண்ட் ஆஃப் த டே ஃபேன்ஸ் ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அண்ட் இதுக்கு நடுவில் சில ரூமர்ஸ்லாம் வருது, எத்தியாட் ஸ்பான்சர்ஷிப்பு தோனி இருந்தால் தான் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறன்ற மாதிரிலாம் ரூல்ஸில் இருக்குது, அதனால ஆடிட்டு இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி அதெல்லாம் ஃபால்ஸ்ன்ற மாதிரி நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். ஏன்னா அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி உண்மையாக இருந்தால் சிஎஸ்கேவும் சரி எம்எஸ் தோனியும் சரி ஃபேன்ஸை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அர்த்தமாகிருன்றனால நான் அது உண்மை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். இது வேற எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே ஃபேன்ஸை ஏமாற்றாமல் டீமுக்கு எது நல்லதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து டிசைட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.